இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா பேர்? என் பேர் எட்டி. இந்த ஊர் தானே உங்களுக்கு? இவங்களுக்கு சொந்த ஊர் இதே ஊர் தான். இது ஊர் தான். இந்த இது எத்தனை ஏக்கர்னு சொன்னீங்க? இது 12 ஏக்கர். 12 ஏக்கர். இது ஃபுல்லாக எல்லாமே தோட்டம் தானா? இப்படி என்ன? ஃபுல்லாகவே தோட்டம் தான். என்னெல்லாம் இருக்குது? தேக மரங்குது, என்ன மாமரங்குது, கொய்யா மரங்குது, எலுமிச்சை மரம் இருக்குது, சரி, தென்னை மரம் இருக்குது, சந்தன மரம் இருக்குது. இப்போது இது என்னென்னமோ சாக்குலேட்டு மரம் இந்த மரம்னு சொல்கிறாங்க, நம்ம சரியாக வரல. இது சரி சரி எல்லா மரம் இருக்குது. கோழி, தேனு, காளான், மஞ்சள், மொழுவு இவ்வளோ வச்சுருக்கோம். ஓ, இதெல்லாம் யாரெல்லாம் பார்த்துக்கிட்றீங்க? நாங்கள் 2 பேர். இப்போது இவர் வந்து 1 வருஷமாக இவர் பார்த்துக்கிறாரு, ஒரு 2 ஏக்கரா. நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஆள் தான் பார்த்துருந்தேன். இப்போ ஏன்னா அவங்கவுங்க கொஞ்சம் இடம் வாங்கிட்டு இருந்தால அவங்க எத்தச்சோ அவங்க வச்சுக்கிறாங்க. பாக்கு மரம், இந்த மரம் எல்லாம் வச்சுக்கிறதுனால, கோழி வச்சுக்கிறதுனால அது அவங்களே பார்த்துக்கணும், நீ உங்கள் பொருளை நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்னு அது வரைக்கும் 2 ஏக்கராவுக்கு அவங்களுக்கு விட்டு மிச்சதே நான் பார்த்துக்கிறேன். சரி சரி. இந்த செடிகள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க? ஆமாம், முதல் மொத்தம் நான் தான் பார்த்துருந்தேன். சரி சரி. இப்போ வந்து வேறு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க அதில் இந்த செடி அந்த செடி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் வச்சுக்கொண்டு தான் அதுக்கு ஒரு ஆள் அவங்க முடிச்சுக்கணும். ஒரு செடிக்கும் நம்ப முடியாது. அவங்கவுங்க தோட்டத்தை அவங்கவுங்க அப்படி அப்படியே பார்த்துக்கணும். இந்த தோட்டத்தில் நிறைய பேரோட இது இருக்குது, அதாவது எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க இந்த தோட்டத்தை, அப்படி தானே சொல்லுவீங்க? அப்படி வந்து யாரும் இன்னும் இது பண்ணல. ஒரு வந்து அந்த 2 ஏக்கராவுக்கு 2.5 ஏக்கராவுக்கு அவர் போட்டு பார்த்துக்கிறாரு. மிச்சது இந்த 10 ஏக்கராவை நான் பார்த்துக்கிறேன். சரி சரி. இந்த தோட்டத்துக்கு யார் உரிமையாளர்? யார் உரிமையான? யார்? ஸ்ரீராமல் பரசுராமா அவங்க தான். இந்த 2 ஏக்கராவுக்கு ஒரு கேரளாக்கார், அவருக்கு பொறுப்பு இவர். சரி சரி சரி. இப்போ நீங்கள் சொன்னீங்களா முதல்ல, இது எத்தனை தோட்டம் வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அதாவது செடிகள்லாம் வச்சு இதை தான் சொல்கிறேன்னே, 18 வருஷம் ஆகுது. ஓ, 18 வருஷம் ஆகுது. 18 வருஷம் ஆகுது. முதல்ல நீங்கள் செடிகள் மட்டும் வச்சுருப்பீங்க? மரம் முதல்ல வந்து தென்னை மரம், கொய்யா மரம், தேக்க மரம் வச்சோம். ஓ, அது மாதிரி இப்படி வந்து மொளை வச்சோம். அந்த அனலில் பாதி பூட்டு இதில் அது மட்டும் மஞ்சாவை போட்டோம். அதுவும் கொஞ்சம் அனலில் அப்படி பூட்டு இது கொஞ்சத்துக்கு ஒரு 1/4 வாசி இருக்குது. சரி சரி. இந்த பக்கம் கொஞ்சம் அடைப்புனால கொஞ்சம் அவர் இது வரைக்கும் கேரளாக்காரர் இது வரைக்கும் கொஞ்சம் அடைப்புனால கொஞ்சம் அனல் கம்மியாக கட்டினால அவருக்கு கொஞ்சம் இருக்குது. மாமரம் இந்த 18 வருஷம் தான் ஆகுது. ஓ, இல்லை அதெல்லாம் காயெல்லாம் நல்லா காய்க்குதா? காய்க்குது. மருந்து அடித்தோம், நல்லா காய பிடிச்சதுங்க. இப்போ இந்த நடுகையில் வந்து 2 மழை பெஞ்சுது. இந்த 2 மழை பெஞ்சு கொட்டி போச்சு. ஓ, எல்லாம் காயெல்லாம் கொட்டி போச்சு. எங்கேயோ 1 2 ஒரு மரத்துக்கு ஒரு 50 காய் 60 காய் தான் இருக்கும். காய்ப்பு இருக்கா தென்னை மரத்தில்? காய்ப்பு இருக்குது. அது இளநியாக கொடுத்துருவீங்களா காயாக கொடுத்து? இல்லை, யாருக்கும் கிடையாது. அவர் வந்தாருன்னா இந்த 2 ஏக்கராக கேரளாக்காருக்கு அவர் வீட்டுக்கு எடுத்து போவார். இந்த 10 ஏக்கராவில் இருக்கிறது ஸ்ரீராமுலுக்கு எடுத்து அவங்க வீட்டுக்கு எடுத்து போவாங்க. அவங்களோட தேவைக்கு தான் வச்சுருக்காங்க. ஆமாம், தோட்டம் வியாபாரத்துக்குலாம் கிடையாது. வியாபாரம் இது வரைக்கும் இல்லை ஐயா. இது வரைக்கும் மாந்தோட்டம் கூட இருந்தது. இது வரைக்கும் வியாபாரத்துக்குன்னு யாரும் அது மேலே மருந்து அடித்து இது பண்ணல. இந்த வாட்டி மருந்து அடித்தோம், இந்த மழை பெஞ்சு கொட்டி போச்சு. அப்போ இது வரைக்கும் இயற்கையாக தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது அப்போ அந்த மாதிரி சொன்ன மாதிரி இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மருந்து அடிச்சிருக்கேன். இது மருந்து அடித்து இது பண்ணி இதெல்லாம் கூட இப்போ தான் வர கொஞ்சம் சேஃப்டி பண்ணோம். இதுக்கு முன்னெல்லாம் அப்படியே இந்த மாமரம், தேக்கு மரம் அப்படியே இருந்தது, அப்படியே தனி பாசி இருந்தது. இப்போ இவர் வந்து வாங்கி செய்கிறதுனால அவர் பார்த்து நாங்கள் செய்கிறோம். இப்போ நீங்கள் செய்கிறீங்கள, உன்னை பார்த்து நானும் செய்கிறேன். இதில் வந்தால் லாபம் வரும், இது செஞ்சால் லாபம் வரும் அப்படின்னு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் செய்யணும். அவ்வளோதான். சரி. இப்போ இந்த கோழிலாம் சொல்லிங்களா? கோழி என்னென்ன கோழிலாம் இருக்குது? கருங்கோழி, நாட்டுக்கோழி, வானுக்கோழி. கோழி வந்து இது ஒரு 150 கோழி இருக்கும். கருங்கோழி, நாட்டுக்கோழி கலந்தாப்புல இருக்குது, அது ஒரு 50 இருக்கும். சின்ன சைஸு குஞ்சுங்க இருக்குது.
சரி சரி. இப்போ இது எல்லாமே வியாபாரத்துக்கா அப்படி அது எல்லாம் வியாபாரத்துக்கு தான். அந்த கறிங்கோழி முட்டை எல்லாம் வியாபாரத்துக்கு தான். அதே இப்போ நீங்கள் கோழிலாம் சொன்னீங்களா, என்ன விலைக்கு விற்கிறீங்க? கிலோ 300 ரூபா கொடுக்குறோம். ஓ, இது கருங்கோழி. கருங்கோழி. நாட்டுக்கோழி இன்னும் ஒரு 50 ரூபா ஜாஸ்தியாக கொடுப்போம். ஏன்னா சரி. முட்டை லோக்கல்லே கொடுத்தா 5 ரூபான்னு கொடுக்குறோம். சரி சரி. ஐயா உங்கள் பேர்? என் பேர் தாஸ். இல்லை இப்போ ஐயா சொன்னாங்க அந்த மரங்கள்லாம் பார்த்துக்கிட்றாங்கன்ட்டு, அதே மாதிரி நீங்கள் கோழிலாம் பார்த்துக்கிட்டீங்க? ஆமாம், கோழி நாங்கள் இந்த 2 ஏக்கரை நாங்கள் பார்த்துக்குறோம். ஓ சரி சரி. இந்த தண்ணி விடுறதோ இதோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஓ, இதில் வந்து அகோடா செடி இருக்குது, சாக்லேட் மரம் கோக் செடி இருக்குது, ஓ மற்ற வெண்ணிலா ஐஸ்கிரீம் செடி இருக்குது, சீத்தா மரம் இருக்குது. ஓ, சீத்தா முள் சீத்தா அந்த மாதிரிலாம் இருக்கா? முள் சீத்தா இல்லை, மற்ற நம்ம நாடு சீத்தா தான். நாடு சீத்தா. பாக்கு மரம் இருக்குது, மிளகு செடி இருக்குது. இப்போது அவங்க அந்த மற்ற தேக்கு மரங்கள்லாம் ஐயா அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, நீங்கள் இந்த மரங்களை பார்த்துக்கிட்டீங்களா? எங்கள்கிட்ட தேக்கு மரம் இருக்குது. 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 சரி சரி. அதான் அந்த பகுதியில் உள்ளதை ஐயா பார்த்துக்கிட்டா நீங்கள் இதை பார்த்துக்கிட்டீங்க. சரி. இந்த 2 ஏக்கரில். ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் அது கூடுதலாக கோழியும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், கோழியும். நான் இங்கே தங்கிக்குவேன், இவர் தாத்தா போயிடுவார், நான் மட்டும் தான் இருப்பேன் இங்கே. சரி. இல்லை இப்போ கோழி விலை சொல்லும்போது ஐயா கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ ஒரு கருங்கோழி, இப்போ கருங்கோழிலாம் நிறையா மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லாங்க. ஆமாம் ஆமாம். அதனால் அது என்ன விலைக்கு போகுது? இப்போ நாங்கள் வந்து கிலோ வந்து ஃபஸ்ட்டில் 300 தான் சொல்லிட்டு இருந்தார். அப்போ கிலோ 300 ஒரு கோழி வந்து அவ்வளோ வெயிட்டெலாம் விழாதுது. நான் சேவல் வந்து ஒரு 1.5 கிலோ கிட்ட தானே விழும். மற்றதெல்லாம் இது வந்து அவ்வளோ வெயிட் விழாது. நம்ம நாட்டுக்கோழி மேக்ஸிமம் 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ வரைக்கும் இருக்குது. இது அப்படி கிடையாது. அதனால் நான் ஓனர்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, நம்ம பீஸ் 500 ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் பேசி பண்ணியிருக்கோம். அந்த கருங்கோழி விலை கொஞ்சம் அதிகமாக தான் போகுது. ஆமாம் ஆமாம். இங்கே வாங்கிட்டு போகிறவங்க கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குறாங்க, லோக்கலில் வாங்குறவங்க. வெளியிலேருந்து இப்போ கிலோ இப்போலாம் பார்த்தோன்னா அவ்வளோ பெனிஃபிட்டு கிடையாது இதில். இருந்தாலும் ஒரு ஆஃபீஸில் வந்து அவர் முட்டை பர்ஃபார்மன்ஸ் தான் மெயினாக பண்ணுறாரு. இப்போ முட்டையும் விற்கிறீங்க? ஆமாம், முட்டை ஆஃபீஸ் போகுது இது. அங்கே போய் லேபில் டெஸ்ட் பண்ணி அங்கேருந்து அவர் ஆஃபீஸில் கொடுப்பாரு. டெஸ்ட் பண்ணி தான் போவோம். இல்லை இப்போ முட்டை விலை இங்கே நாங்கள் லோக்கலில் கொடுக்குறது 15 ரூபா. அங்கே எவ்வளோ விற்கிறான்னு தெரியாது சார். சரி சரி. அப்போ நாட்டுக்கோழி முட்டை? நாட்டுக்கோழி முட்டை 15 ரூபா. 15 ரூபா தான். பரவாயில்லையாப்பா, அதுவும் மறைஞ்சி இது இது மாதிரி தான். பெருவிடை சிறுவிடைன்னு சொல்லுவாங்க. இங்கே பெருவிடை தான் அதிகம். பெருவிடை சிறுவிடையும் இருக்குது. ரெண்டு இருக்குது. இருக்குது. எல்லாமே நாட்டு ரக கோழி தான் வச்சுருக்கீங்க? நாங்கள் தான். அப்புறம் வான்கோழி இதை சொன்னீங்க? வான்கோழி இருக்குது. வான்கோழி இருந்துச்சு முன்னாடி, இப்போ அது விற்றுட்டோம். இப்போ இறக்கியிருக்கோம், குஞ்சு இறக்கியிருக்கோம். ஆமாம். எல்லாம் இப்போ மேய்ச்சலுக்கு அப்படியே வெளியே விட்டுருவீங்க? இதில் விட்டுருவோம், வெளியில் விட்டுருவோம். இப்போ குஞ்சு இருக்கிறதுனால நாங்கள் உள்ளே அடைச்சிடுறது. காக்கா தூக்கிறது, பருந்து தூக்கிறது. பெரிய தோட்டமாக இருக்கனால இதில் விட்டுட்டு நீங்கள் பண்ணி? ஆமாம், ஃப்ரீயாக விட்டுருவோம். இங்கே ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது? பிரச்சனை இல்லை. அப்படி தானே? ஏன் இங்கே ஒன்றும் ஆமாம் ஆமாம் மற்ற தொல்லைகள்லாம் இருக்காதுல்ல? இல்லை, தொல்லைகள்லாம் இல்லைங்க. இந்த கருங்கோழி மட்டும் நாங்கள் அடைச்சி வைக்கிறோம். ஏன்னு கேட்டோன்னா இது முட்டை வந்து எல்லா இடத்துலையும் எங்கே போதோ அங்கேயே விட்டுரும். அதுக்கு வேண்டி முட்டை கிடைக்க மாட்டேது எங்களுக்கு. இந்த மட்டை செடிகளை ஒன்று வைக்காது. இந்த மரத்தெல்லாம் கொத்தி 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 காலி பண்ணுறோம். அதனால அதை போட்டுருவோம். அதனால அதை மூடி விடுறாங்க. அதை மட்டும் இங்கே கவர் பண்ணி இதை போட்டு வச்சுருக்கோம். அதுவும் ஓப்பனில் தான் இருக்கும், இருந்தாலும் தீவனம் போடுவோம் அதுக்கு. இதில் இப்போ வேறு என்ன, இப்போ நீங்கள் இந்த சருகெல்லாம் கீழே கிடக்குது, அது உரமாக அப்படியே விட்டுருவோம். மழை பெஞ்சா மக்கிடும், எல்லாம் அந்த செல்லு ஏறி மக்கிடும். மழை பெஞ்சுன்னா இவ்வளோ இடத்துல இருக்கும். இது இப்போ மழை இருக்கிறதுனால, மழை பெஞ்சதுனால அப்படியே உட்காந்துன்னா ஆள் போக முடியாது உள்ள. 4 நாளில் இலையே இருக்காது. எல்லாம் மக்கி போயிடும் உள்ள. மக்கி போடும், செல்லு ஏறிடும், அந்த அப்படியே மீனும். சரி. இப்போ இங்கே இந்த பொதுவாக இப்போ நீங்கள் இயற்கையாக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அந்த இலை சருகு விழுந்து அதில் அதெல்லாம் கிடைக்குது சத்துலாம். இந்த மண்ணுக்கு ஒரு தரம் சொல்லுவாங்களே சில பேர், இந்த மண் இதை டெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்குது. எல்லாம் செடி எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்குது. செடி நல்லா இருக்கும். ஆமாம். இங்கே தண்ணிலாம் அப்படி தண்ணி வசதி? போர் 2 போர் இருக்குது. 2 போர் இருக்குது. போட்டு சொட்டு நீர் பைப்பும் வருது. இந்த தண்ணி விசிறுது பாருங்க. ஆமாம் ஆமாம். ஸ்ப்ரிங்க்லர். ஓ 2 இருக்குது. 2 இருக்குது. சரி. இந்த 2 ஏக்கர் மட்டும்தான். இந்த 2 ஏக்கர் எல்லாம் சொட்டு நீர் பசங்க. மித்ததெல்லாம் எங்களுதெல்லாம் சொட்டு நீர் தான். இது மட்டும் இந்த கேரளாக்காரது மட்டும் இது தரையிலையும் வரும். இந்த சொட்டு நீர் விசிறுது பாருங்க, அதுவும் இருக்கும். நாங்கள் இன்னும் அதை போடலை. இல்லை இப்போ இதை சுற்றுலா வந்து மக்கள்லாம் தங்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இதுவும் பண்ணலை நீங்கள்? எங்கள் ஃபேமிலிக்கு வருங்க, அப்புறம் ஓனர் ஃபேமிலிங்கெல்லாம் வரும். வந்து சாப்பாடு கீப்பாடு செய்வாங்க, சாப்பிடுவாங்க, இருப்பாங்க, சாயந்தரம் போயிடுவாங்க.
இப்போ இருக்கிறது மட்டும் நான் மட்டும்தான் ஒரு ஆள். நைட்டு பகல் 24 ஹவர்ஸ் நான் இங்கே இருப்பேன். ஆனால் எந்த ப்ராப்ளம் கிடையாது. மக்கள்கிட்ட பக்கத்தில் கலாட்டா அந்த அளவுக்கு. ஏன்னா இது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க, இல்லை ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க பிரச்சனைகள் இருக்கு, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் நடந்துக்க மாட்டோம் ஐயா. நல்லவங்களுக்கு நல்லபடியாக உனக்கு என்ன வேணும் அதை கேளு. முன்ன நீ அகராஜெல்லாம் பண்ணாத. உனக்கு தேவையாதோ ஏதோ என்கிட்ட இந்த பொருள் தேங்காய் ஓனன்னு வரானு மனசில் வச்சு உனக்கு நான் தரேன், நேரடியாக கேளு தரேன். அந்த அளவுக்கு எது கொய்யாக்காவும் கொடுப்போம், மாங்காயும் கொடுப்போம், தேங்காயும் கொடுப்போம். அதே ஓனர் இருந்தால் கூட சரி கொடுப்போம். ஏன்னு கேளு, நாளைக்கு வந்து இங்கே பிரச்சனை பண்ணக்கூடாது. நான் கேட்டேன் உங்கள் ஆளுங்க கொடுக்கல அப்படின்னு அந்த பிரச்சனை வரக்கூடாது. ஓனருக்கும் இந்த பிரச்சனை போகக்கூடாது. இது வரைக்கும் இல்லை ஐயா. இனிமேல் விட்டு கடவுள் எப்படி விடுவாரோ அது அந்த செயல் தான். ஒரு சண்டையா சச்சரா இதுவாக திருடா ஒன்றும் கிடையாது. போட்ட சாமான் போட்ட பொடியாக இருக்கும். ஆனால் சுற்றுப்பட்டு நைட்டு 12-1 மணிக்கு கூட சுற்றுப்பட்ட ஆளுங்க போவோம். ஆனால் இது உள்ளே வர மாட்டாங்க. இவங்க 2 தான் சொல்லிக்கங்க. அந்த பக்கம் தேக்கு மரம் நட்டுருக்காங்க. அது உங்களுக்கு அந்த டிம்பர் வேல்யூக்காண்டி பண்ணியிருப்பாங்க. மரங்கள் பின்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதில் ஒரு வருமானம் கிடைக்கும். ஆமாம். அதில் வேறு ஏதாவது பயிர் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்கா திட்டம்? இதில் மஞ்சள் தான் போடுவோம் நாங்கள். போட்டிருக்கீங்களா? இப்போ தான் போடுவோம். மழை வந்து ஆடி மாதம் போடணும். இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது கொஞ்சம் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்குது. வர்ற வழியில் எதுவுமே இடம்லாம் நிலம் எதுவுமே இல்லை, செடிகள் எதுவும் இல்லை. இங்கே மட்டும் மரங்கள் இருக்குது. இங்கே மட்டும் ஒரு காடாக தானே இருந்திருக்குது. ரூம் காடு. இந்த பக்கம் பாருங்க திரும்பி அதே போல் இந்த இடம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து கடலக்காய், உளுந்து, காராமணி, கம்பு, கொள்ளு எல்லாம் முளக்கா எல்லாம் வளைஞ்ச இடம். அப்படியே விட்டு விட்டா விவசாயம் பண்ணியிருந்தாங்க. ஓ அப்படியா? ஆமாம். அது ஆமாம், விவசாயம் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஆச்சு, ஒரு கஷ்ட காலத்தில் இது போல் மானங்கணும் காய்ஞ்சதில் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டதுனால இது எங்கள் பையனும் இவர் இந்த ஸ்ரீராமலும் கொஞ்சம் பழகம். அந்த பிளாட்டு இந்த நிலம் வாங்கிறது செய்யறது அந்த மாதிரியே இருந்தாங்க. அப்போ தான் கேட்டாப்புல இந்தமாரி இருக்குது இடம், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, எங்கள் அனுபவத்தில் தான் இருக்குது, நீ நம்ம பாருங்க வாங்கி. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு சீர் பண்ணோம். முள் காடு இது. ஆனால் தானியம் நல்ல விளையும். கல் பூமி தானே. கலகா போட்டிங்கன்னா இது போல் வரும், கொத்து மஞ்சாவோட இது போல் கொத்தா வரும். அப்படியே மண் இது. இந்த மண்ணை செட் பண்ணி தான் இந்த செடிங்களே வச்சோம். இது பண்ணது இந்த ரோடு நாங்களே சீர் பண்ணோம். எந்த ரோடு அதை வருதுங்க பார்த்து தார் ரோட்லேருந்து. ஆமாம், 12 லட்சம் ஆச்சு தலையர் வச்சுன்னு ரோடு போட்டோம். இது 20 அடி ரோடு. அந்த கேட்டாண்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் 20 அடி ரோடு. ஒவ்வொரு வண்டி போகிறதுக்கு வர்றதுக்கு ரோடு ஏறும் செடி வச்சோம். என்ன எல்லாம் வச்சு இது பண்ணோம். அதை காப்பாற்றுறோம். கடவுளுக்கு தாங்க இருந்து காப்பாற்றணும். அந்த ஒரு செடி ஐயா நீ கேட்டால் கேள்வி விடு, அவ்வளோ தண்ணி கூட நான் இந்த செடி விட்டு வெளியே விட மாட்டேன். அந்த மாதிரிக்கு 12 வரைக்கும் பாசுவேன். 12 மணிக்கு மேலே போச்சுன்னா ஒரு செடிக்கு அம்மன் கண்ணு, அந்த கண்ணுக்கு இந்த தண்ணி ஊற்றின்னு வாட்டம்ல ஊற்றி போச்சுன்னா அந்த செடி அமைக்கும். அந்த கல் நிமித்தி அந்த செடி நிமித்திட்டு இதுலேருந்து ஆரம்பித்து செய்யும் 4 மணி வரைக்கும். அப்போன்னா கண்ணாடி பீரியடில் 3 ஹவர் கொடுப்பாங்க, 2 ஹவர் கொடுப்பாங்க. அங்கே மோட்ரு விட்டு இங்கே வரத்தில் இங்கே ஆஃப் ஆகும். இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ள துப்புரை வெளியிடும். இப்படியெல்லாம் கங்காட்சிப்பட்டு இதை எப்படி வந்து நம்ம இது காப்பாற்றணுமோ எப்படியோ காப்பாற்றிட்டோம். மரத்தை காப்பாற்றிட்டோம். அது மேல் விட்டு எந்த குறையும் இல்லை. அது நாள் வந்து பூச்சி வந்து போகிறது செடிங்க அது சகியும். என்ன அப்படியெல்லாம் போகிறது இடத்துல செடி நடுவோம். இப்போ செடி நடுவோம், அதுக்கு தகுந்தது ஆகாரம் கொடுப்போம். இப்போ வரைக்கும் நீங்கள் செடி நட்டுக்கிட்டு தான் இருக்கீங்களா? ஆமாம், நீ கூட 3 செடி நட்டேன். பட்டுப்போ நேரத்தில் இல்லை இவ்வளோ பெரிய மரம் இருந்தால் கூட அங்கங்கே நட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. காலியால் இப்போ இங்கேருந்து அந்த ஐயாக்கிற இடத்துல அங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஹோல்ஸ், இங்கே செடி இருக்கும். இந்த செடி இங்கே செத்து போச்சுன்னா தண்ணி இங்கே வீணாக தானே பூமி குடிக்குது. அந்த இடத்துல அந்த குழி எடுத்து அங்கே நடுவோம் செடி. நீங்கள் 3 செடி நட்டேன் அப்படின்னு தெரியல. நீக்கி பார்த்தா அந்த பட்டன் ஓய்வு இடத்துல நடுவோம். எங்கே செடி காலி ஆகுதோ நடுவோம்.
இடம் இல்லை 10 அடிக்கு. அதில் வண்டி போகணும், டிராக்டர் போய் வரணும். அது இல்லைன்னா அந்த புல்லு ஒழிக்க முடியாது. இதுக்கு தான் முதல்ல நீங்கள் உரங்குறவன் போட்டிருப்பீங்களா? எந்த உரமும் போடல ஐயா. ஆ முதல்ல நாட்டு தேக்கங்கன்று நட்டு சொல்ல கண்ணு கொடுத்த இடத்துல கொடுத்தாங்க. அது என்னமோ தொகுதிப்பாக இருக்கும், கோயிலில் கருப்பாக இருக்கும். ஒரு ஒரு செடிக்கும் 3 செடிக்கெல்லாம் ஒரு அவ்வளோ போட்டு அடியில் நட்டோம். சரி சரி சரி. அதோட சரி. ரெண்டாவது உரங்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை, கிடையாது. தண்ணி மட்டும் பாசுறோம். தினம் பாய்ச்சுவீங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இன்னைக்கு இந்த பக்கம் பாசுவேன், இன்னைக்கு இந்த பக்கம் பாசனம் பாஞ்சுங்குது. இப்போ நாளைக்கு அந்த பக்கம் தாசை தண்ணி திருப்பிக்கோ. இப்போ இவங்களுக்கு விட்டுடுவேன். இந்த 2 ஏக்கரா இருக்குல்ல, அவங்க விட்டுவிடும். போட்டு 2 பேரும் பொதுவாக பாய்ச்சிப்போம். எங்களுக்குள்ளே தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ திருப்பிக்கணும் நான் திருப்பிக்கணுன்ற பிரச்சனை இல்லை. அதே போல் ஓனருங்களும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேரும் நல்லா தங்கமானுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோமோ இது செய்யலான்னு சொன்னால் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். சரி சரி. அந்த அளவுக்கு இதையும் போயிடுது. பின்னால் எப்படின்னு சொல்ல முடியாது. சரி சரி. அந்த அளவுக்கு மனுஷனுக்கு இந்த இதோட இவர் 6 மணிக்குள்ள நைட்டுக்கெல்லாம் கூட பாய்ச்சிக்கலாம். ஏன் பாசம்னு நான் கேட்க முடியாது. அவர் வந்து நான் பாசம்னா ஏன் கேட்கணும்னு கேட்க முடியாது. உனக்கு எவ்வளோ பாயணுமோ நீ பாய்ச்சிக்கலாம், எனக்கு எவ்வளோ தேவையோ நான் பாய்ச்சிக்கணும். ஆனால் ஒன்று எனக்கு வந்து காலையில் விட்டுடணும். ஏன்னா நான் வர்றது மணி 8 ஆகுது. வீட்டில் குளிக்கணும் செய்யணும், கோவிலுக்கு ஒரு பூஜை பண்ணுறேன், அதை பண்ணிவிட்டு இங்கே வர்றதுக்கு மணி 8 ஆகிடும். அதனால 1 மணி வரைக்கும் நான் பார்த்துக்குவேன். 1 மணிக்கு மேலே நீ நைட்டெல்லாம் கூட விட்டுக்கோ பாய்ச்சிக்கோ. அப்படி ஏன்னா பராமரிக்கு நைட்டில் இவர் தான் இருப்பார். ஆனால் சமாத்தம் இருக்கிறாரு இவர். இந்த பக்கம் திருநெல்வேலிக்காக ஆள், நல்லா தகிச்சல் ஆள், நல்ல குணம், யாருக்கு எப்படி நடக்கணும் அப்படின்றதுல இருக்கிறதுனால யாரும் கெட்டு வர மாட்டாங்க. ஆனால் ஒன்று, யாராக இருந்தாலும் சரி ஏன் அனுமதி இல்லாத உள்ளே வர முடியாது. இந்த இடத்துல மட்டும், மற்ற இடத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. இந்த கிராமம் ஃபுல்லாகவே ஏன் அனுமதி இல்லாத உள்ளே வரவே கூடாது. அந்த கண்ட்ரோல் வச்சுக்கிறேன் ஐயா. சரியா, நல்லது. நீங்கள் இப்போது இது போக வேறு என்னமோ இந்த காளான்லாம் ஏதாவது வளர்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். காளான் வளர்க்குறாரு. அந்த 2 ஏக்கரா இந்த தாசு அந்த காளான் அங்கே வளர்க்குறாங்க. ஓ, என்ன வகை காளான் அது? இந்த சிப்பி காளானா? ஷிஃப்ட் காளான் சின்னதாக வருது பாரு அந்த காளான். பெரிய காளான்லாம் நல்லா கிடையாது, ஷிஃப்ட் காளான். நீ கூட வந்து போனாங்க, 1 கிலோ 2 கிலோ வந்தது எடுத்து போனாங்க. அதுக்கு 3 வேளை தண்ணி பிடிக்கணும், ஜில்லுன்னு தண்ணி பிடிக்கணும். அதுக்கு தண்ணி குளிர்ச்சியாக நல்லா வேணும். அது 3 வேளை பிடிக்கிறாரு, 3 வேளை 4 வேளை கூட பிடிக்கிறாரு. ஏன்னா இந்த வெயில் 4 காயத்தினால மேலேயும் பிடிக்கிறாரு, தரையிலையும் விடுறாரு தண்ணி. அப்போ ஆனால் தாங்க முடியல, என்ன பண்ணுறது. அப்படி இப்போ வெயிலில் கூட நல்லா வளருது. வளருது. தேன் இருந்தது. அதில் வந்து சில பேர் கொஞ்சம் அச்சுப்படுறாங்க, ஏன்னா வந்து கொட்டிட்டு. அதில் ஒரு வாத்தியார் வருவார், கொஞ்சம் மொண்டியாக சாஞ்சின்னு வருவார். அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்தார்னா அவர் என்ன போட்டு மேலே வர்றாரோ எனக்கு தெரியாது. நாங்கள் பக்கத்தில் இருந்தால் அவர் தான் இப்படி நீ உட்கார்றாப்புல சேர் போட்டு கொடுப்போம், உட்காருவார். அது எடுத்துப்பார், பிச்சு கொடுப்பாரு. அவர் மேலே ஃபுல்லாக இருக்கும் ஈ, ஃபுல்லாக இருக்கும் ஈ. ஆனால் அவர் கொட்டாது. தாம்பரத்துலேருந்து வருவாரா அவர்? அவர் இப்போ தான் ஒரு 1.5 மாதம் ஆச்சு செத்துட்டார். தெரியும். ஆமாம் ஆமாம். கொஞ்சம் தாங்கி நடுவார். அது வந்து அவர் பராமரிப்பு வந்து பார்த்து எடுத்து கொடுப்பாரு. அதுக்கு கேம்ப் வந்தாங்க, அடை அடை, அந்த அடை எடுத்தாந்து கொடுப்பாங்க. ஒருத்தர் எடுத்துருவாங்க. ஒரு எடுத்தாந்து கொடுப்பாங்க. ஒருத்தர் எடுத்தாந்து கொடுப்பாங்க. அதை வச்சு அந்த இது ரப்பர் பேண்டு போட்டு அந்த இதில் ஒட்டி மூடி விட்டால் இது இருக்கும். 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு சுத்தம் பண்ணணும், அதுக்கு ஜீரா ஊற்றணும். அப்படின்னு தான் யாரும் பொறுப்பாக பார்க்க மாட்டேன்றாங்க, சில பேர் பயப்படுறாங்க. அவர் வந்தார்னா, அந்த கேரளாக்கார் வந்தார்னா அவர் போய் தைரியமாக செய்கிறாரு. இது வரைக்கும் போட்டுக்கிறாரு, கைக்கு இது போட்டு பேண்ட்டு போட்டுக்கிறாரு. அவர் கொஞ்சம் செய்வார். இந்திக்கார் இருந்தாங்க முதலில் சொல்ல, அவங்க கொஞ்சம் செஞ்சுன்னு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் தைரியமாக செஞ்சுன்னு இருந்தாங்க. அவங்க போயிட்டாங்க. அதோட போனது தான் எத்தனையோ பேர் மாறினாங்க. ஆனால் இந்த அப்பாவில் மனுஷன் யாருமே எங்கேயுமே கிடைக்க மாட்டார். நல்லா பொறுப்பாக பார்க்குறாரு. செடிங்களையும் என்ன ஏது பாஞ்சுதா பாயலான்னு போய் பார்க்குறாரு. அவங்க என்ன
ஓனர் வந்தால் கூட கது மூட்டு உள்ளே பார்த்துருப்பாங்க. அவர் வந்தால் ஓனர் போய் செடிகளை சுற்றி பார்க்கணும் செய்யணும்னு பார்க்குறாரு. ஏன்னா பொருள் படித்தவர் அவர். எந்த பொருள் படித்தோம்னு அவர் கேட்குறாரு. எனக்கு என்ன கூலிக்காரன் வந்த வரைக்கும் பார்த்துட்டு ஒரு மூளை பாஞ்சாயின்னா பாயா பானன்ட்டு போடும். அப்படி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பார் இந்தம்மா யார் தாய் அவங்க வந்து சொல்கிறேன். இது எந்த துரோகமும் பண்ணலை செய்யலை. சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்களோ ஜாஸ்தியாக கொடுக்குறாங்களோ நம்மளை நம்பினவங்களும் எதுவும் விட மாட்டோம். எந்த பொருளும் வீணாக்கவும் மாட்டோம். இப்போ நீங்கள் இப்போ தேன் இப்போ எதுவும் வளர்க்குறதில்ல நீங்கள் மற்ற இப்போ இந்த தென்னை மட்டைலாம் இருக்குல்ல அதில் ஏதாவது இந்த தொடப்பம் எதாவது பண்ணுறீங்களா? நாங்கள் கீக்கிறது இல்லையா அப்படியே போட்டு அந்த வந்தீங்களா பார்த்தீங்களா அப்படியே போட்டுருவோம். சில பேர் கீசி வியாபாரம் பண்ணுவாங்க. எங்களுக்கு சரியாக இருக்குது பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நேரம் எங்களுக்கு கிடைக்கல. சரி எங்களுக்கு அது நேரம் கிடைக்கல. வேறு ஆள் இருந்தால் அதே சீவி அதே இது பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 10 முடிச்சு 5 முடிச்சு சீவலாம். முடியல ஓனர் வீட்டு கேட்டாங்கன்னா ஒரு 5 முடிச்சு 6 முடிச்சு சீவி கொடுப்பேன். கொஞ்சம் நேரம் லெஸ்ட்டு கிடைச்சல. அதில் லெஸ்ட்டு கிடைக்கிறது இருந்தால் எங்கள் எப்போ கிடைக்கும். ஏன்னா மழை பெஞ்சுன்னா மோட்டரை கொண்டு விட மாட்டோம். அப்போது ஒரு ரோந்து வந்துட்டு எந்த செடி சாஞ்சிக்குது, எந்த செடி முட்டிங்குது, எந்த செடி இதுவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து சும்மா கிடந்து சீவி கொடுப்போம். அவ்வளோதான். ஐயா இவ்வளோ மரம் வச்சுருக்கேன்னு வாழை மரம்லாம் வைக்கலையா? வாழை மரம் தான் வச்சுக்கிறேன் ஐயா. எங்கே இருக்குது? இதோ வச்சுக்கிறேன் பார். சரி சரி. அது 10 மரம் அண்ணாண்ட வந்து 10 மரம் வச்சுக்கிறேன். செவ்வாழை, பச்சை பழம், பூம்பழம் 5 தினசு வச்சுக்கிறேன். சரி சரி சரி. கிடைக்குது. அவங்க கொடுத்ததுக்கு இது வரைக்கும் விற்றது கிடையாது. அவங்க வருவாங்க பாய்ச்சதை நான் சொல்லுவோம். அறுப்பாங்க எடுத்து போவாங்க. எனக்கு ஒரு சீப்பு அவருக்கு ஒரு சீப்பு கொடுப்பாங்க. அவ்வளோதான். விற்றது வந்து இப்போது கொய்யா செடி நட்டமே. இப்போ தான் கொய்யா செடி புச்சை நட்டமே பிஞ்சு விட்டுக்குது. சீத்தாப்புளியும் பிஞ்சு விட்டுக்குது. இன்னும் பெலா மரம் அது 18 வருஷம் ஆச்சு. அங்கே கேட்டாண்டே இருக்குது. இன்னும் இல்லை. அதுக்கு ஒரு ஐடியா செய்யணும். எப்படி ஐடியா செய்யணும்னா நாவு மரமும் அதுவும் 18 வருஷம் ஆகுது. ராத்திரி ஒரு யோஜனை வந்து எனக்கு நாவு மரத்துக்கும் பெலா மரத்துக்கும் உன்னை வெட்டிட்டு போகிறேன்னு ஒரு கொம்பு எடுத்துன்னு இரும்பில் அடிக்கணும். வளர்ந்துருமோ அது வந்து அப்போ தான் அதுக்கு அப்படியே நம்மளை வெட்டிட்டு போகிறாங்க. என்ன நம்ம பூ எடுத்து காய்ப்போம். 18 வருஷமாக ஆகுது இந்த 2 ஐட்டம் ஒரே ஒன்று காய்க்கலை. அதுதான் அதுக்கு ஒரு ராத்திரி மனசுக்கு பட்டுது. இது 2 செய்யணும். இல்லை அந்த மாதிரி அப்படி செஞ்சு வளர்ந்துருக்கா? அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? இல்லை இன்னைக்கு செய்ய போகிறாரு. அதான் ராத்திரி மனசுக்கு பட்டுதுங்க ஐயா. நல்ல நேரத்துக்கு 18 வருஷமாக இந்த மரம் காய்க்கல. என்ன காரணம் என்ன அப்படின்னு என்ன அது கூட பேசணுங்களா? மரத்து கூட பேசணுமா? பேசி அடிக்கணும். இரும்பாலேயே அடிக்கணும். ஒரு கட்டை கொம்பு எடுத்துன்னு அடிக்கணும். நீ காய்க்கல உன்னை வெட்டிட்டு போகிறேன், நீ காய்க்கல வெட்டிட்டு போகிறேன்னு தட்டணும். தட்டணும்னு சொல்லுங்க. நீங்கள் வெட்டணும் அடிக்கணுங்கன்னு சொல்லுவேன். அதுதான் மரத்தை தட்டணும். உன்னை வெட்டிட்டு போகிறேன். சரி சரி. பயம் காட்டணும். பயம் காட்டணும். காய்க்குதா இல்லையா, மறு மாதம் பூ எடுக்குதா இல்லையா பார்க்கணும். பெலா மரத்துக்கு கெல் வச்சு கட்டணும். கட்டி பார்த்தேன் நடக்கலை. அதுதான் இது 2 ஐட்டம் செஞ்சு பார்க்கணும். சரி சரி சரி. அது வந்து ஓனர் வச்சு செய்யலாமா இல்லை நானே செய்யலாமான்னு கொஞ்சம் ஆலோசனை பண்ணுறேன். நீ அங்கே கொடுக்குறோம் சரி, நீ எப்படி காப்பாற்றின எப்படி செஞ்ச அப்படி கேட்பாங்க. நான் இந்தமாரி செஞ்சேன், இதுமாரிலாம் பண்ணேன். அதுக்கு ஒரு முழம் வந்தேன்னா கவுரு போட்டு மரத்தில் கட்டுவேன். கெட்டியாக கட்ட மாட்டேன், ஜனப்பில் லூஸாக கட்டுவேன். சரி சரி. அப்படியெல்லாம் கட்டி காப்பாற்றணும். வந்து இந்த சந்தன மரத்தை எப்படி வளர்த்துனாங்க ஐயா கொடுத்தீங்க, அம்மா கண்ணில் தானே கொடுத்தீங்க, நீங்கள் வந்து பாருங்க. பார்த்தா இது எப்படி வளர்த்தேன்னா இதே போல் தான் வளர்த்தேன். அதுக்கு உரங்கிற எதுவும் கிடையாது. தண்ணி இல்லைன்னா கூட ஒரு மாதம் தாங்கும். ஏன்னா அது காட்டில் வளர்கிற மரம். என்ன மற்ற மரம்லாம் கூட வதங்கும். அந்த சந்தன மரம் வதங்கவே சும்மா கண்ணை மூடினாலும் இருக்கும் சந்தன மரம். அது மலைகளில் கிடக்கிறது தானே அது. அதுக்கு இப்போ நாங்கள் 1 or 2 நாள் தண்ணி விட்டுன்னு தான் இருக்கிறோம். ஏன்னா வச்சுட்டோம் ஒரு ஆதிக்கத்தில் நம்ம விட பண்ண எப்படி அது ஒரு உயிர் கொடுத்தாப்புல தண்ணி விட்டுக்கணும் செஞ்சுன்னு பார்த்துணும். சரி நல்லதையா. ரொம்ப நிறைய தகவல்லாம் சொன்னீங்க. இன்னும் எவ்வளோக்குதையா எனக்கு கவனம் வருது. என்ன மனசில் எல்லாருக்குமே சரி உனக்கும் எனக்கும் எந்த குறையும் இல்லாத அந்த ஆதிக்கத்தில் இந்த கடவுளை பற்றியும் தெரியும்,
ஏசப்பா பற்றியும் தெரியும், இந்த கடவுளுங்களை எப்படி பிறந்தாங்க, ஏதா பிறந்தாங்கன்னு எல்லாம் தெரியும். எனக்கு 90 கிட்ட வந்துட்டேன். அதான் நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு. என்கிட்ட ரொம்ப அனுபவங்கள்லாம் இருக்குது. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஊடு அது கொடுப்பேன். ஏன்னா அந்த செடி கொடுத்தவங்க வருவாங்க, கேம்ப் போடுவாங்க. இந்த பக்கம் ரெட்டியஸுக்கு அந்த மாதாவாரங்க அவங்க வருவாங்க. லேடிஸு ஒரு 10 பேர், ஜென்ஸு ஒரு 10 பேர் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்பாங்க, எப்படி செஞ்ச எதை செய்யணும் எல்லாம் சொன்னாங்கன்னா பார்த்து கேட்டுக்கணும். ஒரு 3 மணிக்காக போவோம். சாப்பாடு எடுத்து வருவாங்க. இல்லைன்னா எங்கள் ஓனரே ஏற்பாடு பண்ணிவிடுவார். தின்னுக்கு அவர் இருக்க மாட்டார், ஒரு நேரத்துக்கு ஏற்பாடு பண்ணி சாப்பாடு ஹோட்டலில் சொன்னார், அங்கே வந்து இறங்குவோம். மகிழ்ச்சி.